Hi guys, welcome back to another important and interesting topic that இன்னைக்கு வந்துட்டு நம்ம RAG பற்றி பார்க்க போகிறோம். Beyond we have all LLMs that why RAG is so important. அதாவது LLM-லோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க் வந்து தேவை. ஓகே, அண்ட் திஸ் LLMs எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். அண்ட் அதை எடுத்துகிட்டு வர டேட்டா வந்துட்டு எங்கேருந்து வருது, ரிலேபிளாக இருக்கா இல்லையா, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. மோரோவர் அது இப்போ கிளாட் மாதிரியான வெப்சைட்லாம் வந்து நிறையா இன்டகிரேட் பண்ணியிருந்தா கூட ஸ்டில் வி ஹாவ் அ டேட்டா அண்ட் வி நீட் டு லுக் இன் டு இட்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பெரிய பெரிய வெப்சைட்ஸுமே இந்த ரேக் கான்செப்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நம்மளோட ஓன் மிஷினில் வந்துட்டு நம்ம இதை வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் டுடே நம்ம வந்து ஜஸ்ட் வாட்ஸ் த ஓவர் வியூ ஆஃப் RAG அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஆர் கவரிங் இன் திஸ் வீடியோ, ஒய் LLM நீட்ஸ் எக்ஸ்டர்னல் நாலேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து RAGனா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா. அண்டு 2 மெயின் ஜாப்ஸ் இன் RAG, முக்கியமாக 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட்டு RAG வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் 2 ஃபேஸ் ஆஃப் RAG என்ன, நெக்ஸ்ட்டு RAGோட ஆர்கிடெக்சர் என்ன, நெக்ஸ்ட் சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எம்பெடிங் அண்ட் வெக்டர் டிபி. அண்ட் வெக்டர் டிபியில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வெக்டர் டிபியில் என்ன ஆல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளால் அதை ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் RAG வந்து எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் அ ஃபுல் ப்ரூஃப், பட் ஒய் இட் இஸ் ஃபெயில்ஸ் அதை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LLM நீட்ஸ் எக்ஸ்டர்னல் நாலேஜ். ஒய், அதாவது ட்ரைனிங் டேட்டா இஸ் ஃப்ரோசன் அட் அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் மேக்கிங் மாடல்ஸ் அவுடேட்டட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு LLMட்ட ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் வந்து கொடுத்து, இப்போ நீங்கள் 2022 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ChatGPT வந்தப்போ அதுகிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கிற டேட்டாஸ் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஹாலுசினேட் பண்ணிவிட்டு, ஐ மீன் இல்லைன்னு சொல்லாது, ஆனால் கொடுக்குற டேட்டா வந்து தப்பாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து LLMக்கு வந்து எக்ஸ்டர்னல் நாலேஜ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அண்டு மாடல்ஸ் வந்து ஹாலுசினேட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா அதை வந்துட்டு இல்லைப்பா எனக்கு தெரியாது அப்படின்னா LLMால் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இட் வில் ஆஃபன் ஹாலுசினேட் ரேதர் தேன் கிவிங் யூ டேரக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ரொப்ரையேட்டரி கண்டென்ட்டோ இல்லை ஒரு ஹைலி செக்யூர் கண்டென்ட்டுக்கோ இதுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்னா இதால் அதுக்கு வந்து ஆப்டான பதில் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் நாலேஜ் வந்து தேவைப்படும். அண்ட் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா RAG இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் தட் வி கேன் யூஸ் இன் அவர் இன்டர்னல் ஆர்கனைசேஷன். ஓகே, நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், எனக்கு செக்யூர்ட் என்விரான்மெண்ட் இருக்குது, இதுக்கு உள்ள ஏதாவது டேட்டா உள்ளே வரதுனாலோ இல்லை வெளில போகிறதுனாலோ ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வி கேன் பில்ட் அ RAG. ஸோ இந்த RAG மூலமாக நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கிற எனிஹவ் பாலிசிஸ் ஆர் சம் டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் வெளியில் இருக்க ஒரு LLM மாடல்டையோ இல்லை ChatGPTயோ கிளாடு பெர்ப்ளெக்ஸிட்டி எதில் கேட்டாலும் கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் அ பாலிசி ஒன் கண்டென்ட், அது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி டைமில் RAG பில்ட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் RAGனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ Retrieval-Augmented அண்ட் Generation. ஸோ இந்த 3 இதை கம்பைன் பண்ணி தான் RAGன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரிட்ரைவல் அப்படின்றது வந்துட்டு பேர்லேயே இருக்குது. இது ஒரு டாக்குமெண்ட்லேருந்து டேட்டாவை ரெட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் ரிட்ரைவல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆகுமெண்டேஷன் இஸ் நத்திங் பட் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மூலமாக எடுத்த டேட்டாவை வச்சு ஒரு ஆகுமெண்டட் கண்டென்ட்டை ரெடி பண்ணி finally generation by using LLM it will generate a output for the particular content. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் சேர்ந்தது தான் வந்துட்டு retrieval augmentation generation. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இதில் இருக்க ரொம்ப முக்கியமான 2 ஜாப்ஸ் என்னென்னா, ஒன்று ரிட்ரிவ், இன்னொன்று ஜென்ரேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான டேட்டா ரைட் இன்ஃபர்மேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுக்கணும், டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எடுத்ததை வச்சு நம்மளால் ஒரு பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும்.
ஓகே, ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம ரேக்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஆப்வியஸ்லி இது வந்து எல்எல்எம் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு மச் ஃபாஸ்டராக ஒர்க் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு டேட்டா எல்லாமே லோக்கலாக இருக்கிறதுனால இட் டஸ் நாட் அ வெரி பிக் டீல் டு கேதர் டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஸ்டோர்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த டேட்டா இருக்கிற இடத்துலேருந்தே போய் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குறதுனால இட் வில் ஆப்வியஸ்லி பெர்ஃபார்ம் ஃபாஸ்டர் தென் எல்எல்எம். ஓகே, அண்ட் ரேக் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஆன் வேரியஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் லீகல் ரிசர்ச், ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், இது எல்லாத்துலேயுமே ரேக் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் டேட்டா வந்து ஹியூஜாக இருக்கிற டைமில் நம்மளுக்கு வேணுங்கிற பர்டிகுலர் பீஸ் ஆஃப் டேட்டாவை மட்டும் நம்மளால மேனிப்புலேட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியும் யூஸிங் ரேக். ஸோ இது வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தஸ் டூ ஃபேஸ் ஆஃப் ரேக் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் அன் இண்டெக்ஸிங் அண்ட் அனதர் இஸ் அன் querying. ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் வரும். ஒன்று சங்கிங், எம்பெடிங் அண்ட் ஸ்டோரிங். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரிங் தான் வெக்டர் டிபியில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் இட்ஸ் அ querying. ஸோ இது வந்து யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறது queryingன்றது. ஸோ ஒரு query வருது, அந்த query எம்பெட் பண்ணி வெக்டர் டிபியில் போயிட்டு ஃபைன் பண்ணி அந்த ஃபைன் பண்ண டேட்டாவை வந்துட்டு நம்ம கடைசியாக எல்எல்எம்க்கு ஃபீட் பண்ணி நம்மளுக்கு கண்டெக்ஸ்டாக வரும். ஓகே, ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் பைப்லைன் ப்ராசஸ். And this is the complete architecture of the rack. So rack architecture பண்றப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங், querying ரெண்டு இருக்கு. ஸோ இண்டெக்ஸிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் rack. ஓகேவா? ஸோ இது இண்டெக்ஸிங் பண்ணி வச்சாதான் நம்ம அந்த டாக்குமெண்ட் டேரெக்டாக என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு, இந்த பிடிஎஃப்ல போயிட்டு நீ படிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னா அது வராது. பிகாஸ் வி நீட் டு ப்ரொவைட் த டாக்குமெண்ட் டு த மெஷின் விச் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி ஒரு டேட்டாபேஸில் சேவ் பண்ணி வச்சாதான் நம்ம query கொடுக்குறப்போ அதை வந்து போய் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன் இண்டெக்ஸிங் இஸ் அ டாக்குமெண்ட்ஸ். நம்மள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே, இமேஜின் தேர் இஸ் அ டாக்குமெண்ட். அண்ட் செகண்ட் இஸ் அ சங்கர். சங்கர் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை செக்மெண்ட்டாக பிரிக்கும். ஓகேவா? ஸோ இந்த செக்மெண்ட்டாக பிரிக்கிற வேலையை சங்கர் பண்ணும். அண்ட் சங்க்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த பிரித்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் தான் சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் கண்டென்ட் டு சங்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சங்க்ஸை வெக்டர் டிபியில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இது சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாட்டி இட்ஸ் அ ஃபைனல் டேட்டா பேஸ் அங்கே ஸ்டோரில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் querying வருது. இப்போ நான் எனக்கு ஒரு query இருக்குது. ஓகேவா? ஸோ வாட்ஸ் அ பாலிசி வி ஹேவ் ஃபாலோயிங் இன் திஸ் ஆர்கனைசேஷன் அதை கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அது டேரெக்டாக ஃபஸ்ட்டு டிபியில் போய் தேடாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த queryயை வந்து ஃபஸ்ட்டு ரிட்ரைவருக்கு அனுப்போம். ரிட்ரைவர் என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் சங்க்ஸாக பிரிச்சுல அதே மாதிரி queryயையும் சங்க்ஸ் ஆக்கி அந்த மிஷினுக்கு என்ன தெரிகிற மாதிரி அந்த ரெலவெண்ட் சங்க்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பிரிக்கும். பிரித்ததுக்கு அப்புறமாட்டி இது வெக்டர் டிபிக்கு போய் சர்ச் பண்ணும் ரெலவெண்ட்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை ரிட்ரைவ் பண்ணி ரெலவெண்ட் சங்க்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த ரெலவெண்ட் சங்க்ஸை ரீடர் கொடுக்கும். ஸோ ரீடர் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து சங்க்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக குமுலேட்டிவாக மாற்றி இதை வந்து எல்எல்எம்க்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ தான் எல்எல்எம்கே போகுது. ஓகேவா? ஸோ இந்த எல்எல்எம் என்ன பண்ணணும்னா எனக்கு கிடைச்ச டேட்டா எல்லாத்தையும் வச்சு எனக்கு கிடைச்ச டேட்டா மட்டும்தான். ஓகேவா? அது வந்து இங்கே முக்கியமான விஷயம். எக்ஸ்டர்னல் டேட்டா எதுவும் சூஸ் பண்ணாது. எனக்கு கிடைச்ச டேட்டாவை நான் மேனிப்புலேட் பண்ணி யூசருக்கு புரியுற மாதிரி ரெஸ்பான்ஸாக ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் எல்எல்எம்மோட டியூட்டி இங்கே. ஓகே, இதுக்கு நம்ம ChatGPT க்ளவுட் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் the only one thing is it will use the information which is available on that DB. ஓகேவா? ஸோ அந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸில் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு திமேட்டிக் சங்கிங் அண்டு லென்த் பேஸ்ட் சங்கிங். ஸோ திமேட்டிக் சங்கிங் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்துட்டு நான் கொடுக்குற ஒரு பேராகிராஃபை வந்துட்டு சங்காக பிரிக்கும். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லென்த்தில் வந்துட்டு இது சங்க்ஸாக பிரிக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரி சங்க்ஸ் ஹேஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இன் இட். ஓகே, ஸோ இங்கே நான் சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, நெக்ஸ்ட் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப் டு தட் டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டா வரை பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக அது பிரிக்கும் சங்க்ஸ், திமேட்டிக் சங்கிங். நெக்ஸ்ட் லென்த் பேஸ்ட் சங்கிங். இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த்தாக பிரிக்கும். ஸோ இப்போ நான் 100 வேர்ட்ஸ்னு கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ் பிரிச்சிடும், அடுத்து நெக்ஸ்ட் 100 வேர்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் 100 வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி போகிறது தான் வந்துட்டு ஒரு லென்த் பேஸ்ட் சங்கிங். ஸோ இந்த லென்த் பேஸ்ட் சங்கிங்கில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு
இதில் வந்து ஓவர்லேப்பிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், விச் மீன்ஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் 0 to 100 வரையும் ஒரு சங்க் வந்து பிரிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சங்க் வந்து எனக்கு 101லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, விச் மீன்ஸ் ஒரு 80லேருந்தோ இல்லை 95லேருந்தோ ஒரு 90லேருந்தோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் எதனால் அப்படின்னா அந்த சங்கோட மீனிங்ஃபுல்னஸை வந்து குறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த கண்டினியூஷனையும் அந்த மீனிங்னஸையும் குறைக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஓவர்லேப்பிங் வந்து நடக்கும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்துட்டு embedding. So embedding, it is an array of numbers that represent the linguistic information and semantics of text in a mathematical space. So அந்த சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி நம்மளோட டேட்டாவை எம்பெட் பண்ணி கொடுக்கறது தான் எம்பெடிங்கில் வரும். ஓகேவா? as we know that system will understand always zeros and ones. ஸோ அந்த எம்பெடிங் கான்செப்டை வந்துட்டு கொண்டு வரதான் எம்பெடிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு வெக்டார் டிபி. வெக்டர் டிபி வந்துட்டு எதனால் நம்ம வெக்டர் டிபி யூஸ் பண்ணுறோம்னா, இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஸ்டோரேஜ் அண்ட் இதை நம்ம வந்து எவ்வளோ வேணால் ஸ்கேல் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கம்மியாக எடுத்துகிட்டு இது ஃபுல்லானதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்க முடியும். அண்டு சிமிலாரிட்டி சர்ச் வந்து இதில் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? நான் சொன்னேன் அந்த ரெலவென்ட் சங்க்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு. ஸோ அந்த மாதிரியான சர்ச்சஸை வந்து நம்மளால் ஈஸியாக அதில் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அ ஆல்காரிதம். ஸோ இந்த ஆல்காரிதம் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் த ரேக் கான்செப்ட்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? விச் இஸ் அன் HNSW அல்காரிதம், ஹைரார்கிக்கல் நேவிகபிள் ஸ்மால் வேர்ல்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இட்ஸ் லைக் அன் ஹைவே. ஓகேவா? ஒரு 3 ஹைவே இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. மேலே ஒன்று, சென்டரில் ஒன்று, கீழே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹைவேல என்ன நடக்கும்? நம்ம நார்மலாக பார்க்குறப்ப வந்து கீழே இருக்க ரோடு எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். ஓகேவா? மேலே இருக்கிறது ஸ்மூத்தாக போயிடும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே இருக்க லேயர்லேருந்து கீழே வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இப்போ கியூன்னு ஒரு இன்புட் query கொடுத்துறேன். ஓகேவா? கியூன்றது query. ஸோ இந்த query எந்த சங்குக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த HNSW அல்காரிதம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ கேன் see here. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கியூன்றதை கொடுத்துட்டேன். இந்த கியூ எதுக்கு நியராக இருக்குன்னு பார்க்குறப்போ எம்லேருந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எம்லேருந்து எஸ்ஸுக்கு போகுது. எஸ்ஸுக்கு அடுத்த லேயர் வர்றப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயருக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஸாக இருக்குது கீழே. ஸோ இந்த இடத்துல எது நியராக இருக்குன்னு பார்க்குறப்போ ஆர் நியராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆருக்கு போகுது. அதுக்கடுத்து கீழே லேயருக்கு வர்றப்போ இங்கேயும் இன்னும் கொஞ்சம் டென்ஸாக இருக்குது. ஸோ இதில் கியூ எதுக்கு நியராக இருக்குன்னு பார்க்குறப்போ N3க்கு நியராக இருக்குது. ஸோ இந்த N3 தான் நம்மளுக்கு நியரஸ்ட் நெய்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ரெலவென்ட் சங்க்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம HNSW அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் த லாஸ்ட் திங், ஒய் இட் ஆல் ஆஃபன் ஃபெயில்ஸ். இது எதனால் அப்படின்னா, நம்ம சங்க் பண்ணுறப்போ ப்ராப்பராக சங்க் பண்ணாமல் விட்டுருந்தாலோ இல்லை எம்பெட் பண்ணுறப்போ ரொம்ப வீக்காக எம்பெட் பண்ணியிருந்தாலோ இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணி ஃபிக்ஸ்டாக வச்சாலே ஒழிய நம்மளுக்கு இந்த ரேக் வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? இட்ஸ் அ மெயின் ஸ்டெப் அண்ட் we need to do it right. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் ரேக்கோட கான்செப்ட்ஸ். ஓகேவா? இப்படி தான் இந்த ரேக் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இஃப் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இட், ஐ கேன் மேக் அ வீடியோ தட் ஐ கேன் பில்ட் அ ரேக் யூஸிங் சம் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுலே வந்துட்டு நோட்புக் எல்லாம் கூகுளோட நோட்புக் எல்லாம் வந்துட்டு ரேக் யூஸ் பண்ணி நிறைய நம்மளால் அதில் பண்ண முடியும். ஸோ go and explore in it. And if any doubts, please ping me on comment. Keep in touch. Bye.